வணக்கம் பிரபு. பிரபு, அந்த வீதி கவிஞரை மந்திரியம்மா சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன? போகலாம். உத்தரவுப்படியே. அண்ணா, கேட்டீர்களா? அவன் ஒரு விதண்டாவாத கவிஞன். உங்களை பார்க்கும் முன் இழிவாக பேசியவன். அவனை போய் இந்த மந்திரியம்மா ஏன் சந்திக்க வேண்டும்? சந்தித்தால் என்ன? அண்ணா, இருவரும் சந்தித்தால் விபரீதம் நடக்கும். யாரப்பா ராமனை தூற்றிக் கொண்டு இருப்பது? ராணி கைகேயியே ஆட்டிப்படைத்த அறிவு கருவூலமே, மந்திரை அம்மையே, வருக வருக, வணக்கம். அட, நீ என்னை கும்பிடுவதா அற்ப கவிஞனே? ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் மணிசூட்டு விழாவையே தடுத்து நிறுத்திய வீரத்தின் பெண் வடிவமே, உன்னை வணங்காமல் நான் வேறு யாரை வணங்குவது? உன்னை என் கவிதையால் பாராட்ட வேண்டும். அடே, நீ என்னை பாராட்டுவதா அற்ப கவிஞனே? மக்கள் என்னை மனித கழிவு என்கிறார்கள். நீ அதைவிட கீழானவன். ஏ மூதாட்டியே, நிறுத்து. வஞ்சகமே வடிவெடுத்து ராமன் முடிசூட்டு விழாவையே வனவாசமாக மாற்றிய பேயே, நீயா பேசுகிறாய்? ஆம், அதற்கு அடிப்படை உண்மைகள் உண்டு. தெரியாமல் பேசாதே. வஞ்சகச் செயலை உங்கள் வாக்கு வன்மையால் நியாயப்படுத்தும் கூனியே, உங்கள் அந்தப்புற ரகசியங்கள் வெளி உலகுக்கு எப்படி தெரியும்? பெண்ணை திரண்டு வரும் பொழுது தாழியை உடைத்தவளே, ராணி கைகேயிக்கு ஆசை காட்டி மரபு வழியை மாற்றிய தந்திரக்காரி, பரதனுக்கு ஆட்சியை பெற்றுக் கொடுக்க உன் குள்ளநெறி தந்திரத்தை பயன்படுத்தி விளையாடிய சூனியக்காரி. அடே நடுத்தெரு கவிஞனே, அந்த அரசு மாற்றத்திற்கு காரணம் தெரியுமா? தெரியும். ராமன் மீது உனக்குள்ள கோபம். ராமன் மீது எனக்கு கோபம் ஏன் வர வேண்டும்? ராமன் சிறுவயதில் உன்னை மண் உருண்டையை வில்லில் வைத்து உன் மீது எய்து உன்னை புண்படுத்திய கோபம், அதை மனதில் வைத்திருந்து ராமன் முடிசூட்டு விழாவையே நிறுத்தி பழிவாங்கி விட்டாய். ஏன் சிரிக்கிறாய்? பைத்தியமா? பைத்தியமா? எனக்கா? இந்த உலகத்தையே பைத்தியமாக்கக்கூடிய அளவிற்கு என்னிடம் அறிவு கூர்மை இருக்கிறது. அது பற்றி நாம் பிறகு பேசுவோம். அப்பனே, அற்ப கவிஞனே, ராமன் சிறு வயதில் மண் உருண்டையை வில்லில் வைத்து என்னை அடித்தான் என்பது கதை, கட்டுக்கதை. கதை மட்டுமல்ல, வடிகட்டின மடத்தனம், நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். என்ன குழப்புகிறாய்? குழப்பவில்லை, உண்மையை தெளிவாக சொல்லுகிறேன். ராமன் வீர குழந்தை. வில்வித்தை அவனுக்கு வெறும் விளையாட்டல்ல. மண்ணுருண்டையை என் மீது எறிவதற்கு ராமன் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவன் நேர்மை என்ன என்பது வஞ்சகம், வஞ்சகமே உருவான எனக்குத்தான் தெரியும். அது சரி மூதாட்டியே, நீ ஏன் இங்கு வந்தாய்? நீ ஏன் இங்கு வந்தாய்? அதை நீ அறிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? நீ சொல். கவிஞனே, நீயும் வெளிப்பார்வைக்குத்தான் கவிஞன். உள்ளே யார் என்பது புரியவில்லை. நான் யார் என்று முடிச்சு அவிழும் பொழுது உங்கள் ராமனை பற்றிய மக்கள் கணிப்பே முற்றிலும் மாறிவிடும். அதுபோல் நானும் சொல்கிறேன். ராமன் சிறு குழந்தையாய் இருக்கும்போது மண் உருண்டையை வில்லில் வைத்து என்னை அடித்த கோபத்தில் மணிமுடியை தடுக்கவில்லை என்ற உண்மையை வெளிப்படுத்தி என் ராமன் முடிசூட்டு விழாவை நான் ஏன் தடுத்தேன் என்ற உண்மை தெரிய வரும்போது மந்திரையை இந்த உலகமே திரும்பி பார்க்கும். நீங்கள் யார் என்று சொன்னால் நான் யார் என்று சொல்வேன். நீங்கள் மந்திரை இல்லை. மந்திரைக்குள் யார்? அது தேவ ரகசியம். உங்கள் கதை தேவ ரகசியம் என்றால் என் கதை தெய்வ ரகசியம். அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீராமனின் தம்பி சத்ருகனின் அன்பு கலந்த பணிவான வணக்கம். வெற்றி உன்னை சேரும். எங்களுக்கு ஸ்ரீராமன் கொடுத்த உறுதிமொழிப்படி நீ லவணாசுரனை அழிக்க புறப்பட்டு வந்துள்ளது எங்கள் மனதில் ஏற்பட்டிருந்த அச்சத்தை நீக்கி அமைதியை தருகிறது. இக்ஷ்வாகுகுல மன்னர்கள் ஏற்றுக்கொண்ட பணியில் எதையும் இலக்கை எட்டாமல் தோற்றதில்லை. ஆனால் உன் வம்சத்தில் ஒரு மன்னன், ஒரு மாவீரன் சற்று தடம் புரண்டு தோல்வியை தழுவினான். அதுவும் நீ அழிக்க புறப்பட்டு போகும் அந்த லவணாசுரனுடன் ஏற்பட்ட போரில். அப்படியா? எங்கள் வம்சத்து மன்னர் தோல்வி கண்டாரா? வீரம் இல்லாமல் தோற்கவில்லை,
அவர் ஆணவத்தால் தோற்றார். மாமுனிவரே, அது பற்றி நான் அறியலாமா? அறிந்து கொண்டால் அது எனக்கு பாடமாக அமைய உதவுமே. ஸ்ரீராமன் தம்பி அல்லவா நீ நேர்வதவிர செல்ல மாட்டாய் என்பது எமக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு அது பற்றி சொல்லி அறிவுறுத்தத்தான் இப்போது நான் இங்கு வந்தேன். தாங்கள் அரண்மனைக்கு வந்த நேரத்திலேயே இது பற்றி குறிப்பிட்டிருக்கலாமே. ரகுகுல திலகன் ராமச்சந்திர பிரபுவின் முன்னால் இக்ஷ்வாகுகுல மன்னர் ஒருவர் ஆணவத்தால் தோற்றார் என்பதை சொல்வது நாகரீகமாகாது. அதனால் தான் சொல்லவில்லை. ஆனால் உனக்கு அது உரிய நேரத்தில் தெரியப்படுத்துவது உனக்கு நலன் தரும் என்பதால் தான் நீ வரும் வழியில் உன்னை சந்திக்க வந்தேன். என் மீது தங்களுக்கு இருக்கும் தனிப்பெரும் அன்பிற்கு தலை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உன் அடக்கம் உன்னை உயர்த்தும் சத்ருக்னா. உங்கள் வம்சத்தில் மாந்தாதா என்ற ஒரு மன்னன் வீரமே உருவெடுத்த தோற்றம். வில்லேந்தினால் வெற்றியை தவிர தோல்வியே கண்டதில்லை. எங்கு சென்றாலும் வெற்றி அவருக்குத்தான். மாந்தாதா என்ற பெயரை கேட்டாலே மற்ற மன்னர்கள் எல்லாம் நடுங்கி போவார்கள். போரிடாமலேயே அவர் காலடியில் மண்டியிடுவார்கள். அப்படி ஒரு மாவீரன் அவர். அப்படிப்பட்ட மாவீரருக்கு தோல்வி எப்படி ஏற்பட்டது? காரணம் என்ன? அவரை விட வீரம் படைத்த வேந்தன் யாராவது தலை தூக்கினாரா? ஆம் சத்ருக்னா. யார் அந்த வேந்தர் முனிவரே? அவரை விட மாவீரன் மண்ணில் இல்லை, அவர் மனதில் இருந்தார். மனதிலா? ஆணவம் என்ற வேந்தன் மனதில் ஆளப் புறப்பட்டால் அந்த வேந்தன் எவனையும் அழித்து விடுவான். மாவீரருக்கு 2 எதிரிகள். அவை எவை முனிவரே? ஒன்று ஆணவம், மற்றொன்று அச்சம். ஆணவம் கொண்டவன் அழிவான், அச்சம் கொண்டவன் கவிழ்வான். மாந்தாதா இருக்கும் இடத்தில் அச்சம் நுழைவே நுழையாது. அப்பேற்பட்ட சிறப்புள்ளவரை ஆணவம் எளிதாக அவரை அடிமைப்படுத்திக் கொண்டது. மாவீரன் அடிமையானாரா? ஆம் சத்ருக்னா, வலிமை மிக்க ஆணவத்திற்கு அடிமையானார். அந்த ஆணவம் அவர் கண்களை மறைத்தது, சிந்திக்கும் திறனை அழித்தது. அதன் விளைவு இந்திரனுடன் போருக்கு புறப்பட்டார். மானிட மன்னன் ஒருவன் தேவலோக தலைவனுடன் போருக்கு புறப்பட்டது மனித குலத்துக்கே பெருமைதானே முனிவரே. அது அவரது பேராற்றலை அல்லவோ காட்டுகிறது. பேராற்றலை காட்டும் செயல் என்றால் பாராட்டலாம். ஆனால் மாந்தாதா பேராசையால் இந்திரனுடன் மோதப்போனார். இந்திரனுடன் போருக்கு புறப்பட்டார். முடிவு? அவர் முடிவில் முடிந்தது. அப்படியா? ஆம், கேள் சத்ருக்னா. மாந்தாதா தன்னை போருக்கு அழிக்க வருகிறான் என்று கேட்ட இந்திரன் அவர் வரும் காட்டு வழியிலேயே காணச் சென்றார். அவரை காட்டிலேயே கண்ட மாந்தாதா வியப்புற்றான். நடந்ததை கூறுகிறேன். மாவீரரே, ஆற்றலுடைய இக்ஷ்வாகுகுல தோன்றலே, உங்களுடைய ஆற்றல் என்னை பிரமிக்க வைக்கிறது, பெருமிதம் கொள்ள செய்கிறது. இந்திரா, உன் பாராட்டு எனக்கு தேவையில்லை. உன்னை சந்திப்பதற்கு இந்திரலோகத்துக்கு புறப்பட்டேன். ஆனால் வழியில் ஆமாம் நீயே இங்கு வந்தாய். நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே. நாரதரே, என்ன இவ்வழியில்? மாந்தாதா, மாவீரா, இந்திரனை வாழ்த்துவதற்காக நீ இந்திரலோகம் புறப்பட்டதாக சொன்னது வானலோகத்தில் சென்ற என் செவிகளில் விழுந்தது. அது உன் பரந்த மனப்பான்மையை காட்டுகிறது. ஆனால் சிலர் வாழ்த்து பெறத்தான் நினைப்பார்கள். நாரதரே, அவர்கள் கோழைகள். நான் யாராலும் வெல்ல முடியாத மாவீரன். நாராயண நாராயண. அதை நீ சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல மாட்டீர்களே. மாதவம் புரியும் மாமுனிவர்களை, அழகு தேவ மங்கையர்களை அனுப்பி தவத்தை கலைக்க சொல்பவர் தானே உங்கள் தேவேந்திரன். அது கலைப்பதல்ல, தவம் செய்யும் முனிவர்களுக்கு அந்த தவத்தில் தளராத உறுதி இருக்கிறதா என்று சோதனை செய்வதற்கு. சோதித்து பார்க்க இவர் என்ன இறைவனா? நாராயண நாராயண. ஒரு வகையில் பார்த்தால் எல்லோரும் இறைவன் தான். ஏன் சிரிக்கிறாய்? எல்லோரும் இறைவன் என்றால் சிரிப்பு வராதா? ஓ, நீ அப்படி எடுத்துக்கொண்டாயா? எல்லோரும் இறைவனின் அம்சம் என்று சொன்னேன். அம்சம் தானே, ஆண்டவன் இல்லையே.
ஆம் மாந்தாதா, உன்னை ஆசை எனும் பேய் பரிபூர்ணமாக பிடித்து வைத்திருக்கிறது. நாரதரே, ஆ, இந்த மிரட்டல் என்னிடம் வேண்டாம். ஆசையற்றவன் நான். பேராசைக்காரனான நீயும் பேராசையின் முழு வடிவமான இந்திரனும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது. நாரதரே, உண்மையை சொன்னேன். உங்களை நான் கேட்டேனா? கேட்காமல் சொல்வதுதான் நாரதனின் பணி. கலகமூட்டுவதுதானே உங்கள் பணி. மூட்டுவது கலகம், முடிவது சந்தோஷம். என்னை பேச விடுங்கள். பேசு பேசு, நானா தடுக்கிறேன்? இந்திரா. இந்திராவா? மரியாதை குறைகிறதே. மாண்பே குறைய போகிறது. அப்படி சாபமிடுகிறாயா? சாபமிட நான் என்ன முனிவனா? வில்லேந்த மாவீரன். வில்லேந்து வில்லேந்து நான் பாராட்டுகிறேன். ஆனால் சொல்லேந்தி சூடுபடாதே. என்ன சொல்கிறீர் நாரதரே? வீணாக சொல்லை பயன்படுத்தி சூடு போட்டுக் கொள்ளாதே என்கிறேன். உன் வில்லை விட சொல்லுக்கு வலிமை அதிகம். உங்கள் தத்துவ உபதேசங்களை கேட்க புறப்பட்டு வரவில்லை. பின் எதற்காக இங்கு வந்தாய்? உன்னை என் வில்லாற்றால் வீழ்த்த வந்தேன். அந்த அளவிற்கு உனக்கு வலிமை இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இஷ்வாகு குலத்தில் பிறந்த வீரர்களில் நீ மிகச்சிறந்தவன். உனக்கு என் தேவலோகத்தில் உரிய மரியாதை தரப்படும். சரியாசனத்தில் அமரும் கௌரவமும் உனக்கு தரப்படும். உனது உபச்சாரம் எனக்கு தேவையில்லை. உனது சரியாசனம் எனக்கு தேவையில்லை. வேறென்ன வேண்டும்? இந்திர பதவி. நாராயண நாராயண. ஆஹா, பலே! ஆணவம் அதன் பணியை அற்புதமாக செய்துவிட்டது. கெடுவான் கேடு நினைப்பான். நாரதரே, மாந்தாதா பேசட்டும். அவன் மனதுக்குள் நுழைந்த பேராசை பூதம் இப்பொழுதுதான் வெளிவருகிறது. வெளியே வருவது எதற்கு தெரியுமா? எதற்காக? உன்னை விழுங்க. உன் இந்திர பதவியை தந்துவிடு. சபாஷ்! ஆணவ பூதம் அது கக்க வேண்டிய நேரத்தில் கக்க வேண்டிய விஷயத்தை கக்கிவிட்டது. விஷத்தை தானே கக்கி இருக்கிறான். என்னை ஒன்றும் வீழ்த்தி விடவில்லையே. வீழ்த்துவேன். இந்திரன் கையில் உள்ள வஜ்ராயுதம் உன்னை வீழ்த்திவிடும். நாரதரே, சற்று பொறுமையாக இருங்கள். எதனாலோ எனக்கு மாந்தாதாவிடம் கோபம் வரவே இல்லை. பயம். அது இந்திரன் அறியாதது. மாந்தாதா, நீயும் வில்லை பயன்படுத்த வேண்டாம், நானும் வஜ்ராயுதத்தை பயன்படுத்த வேண்டாம். அப்படியானால் எனக்கு பணிந்து விடுகிறாயா? பணிகிறேன். இந்திரா, சற்று என்னை பேச விடுங்கள் நாரதரே. நாரதா, உனக்கு இந்திர பதவிதானே வேண்டும்? ஆம், இந்திர பதவிதான் வேண்டும். எடுத்துக்கொள். நான் விலகிக் கொள்கிறேன். உன்னை போன்ற ஒரு மாவீரன், இஷ்வாகுல மன்னன், என் பதவியை விரும்புவதும் அதில் அமர நினைப்பதும் என்னை விரட்ட புறப்பட்டதும் இது வீரத்தின் விளைவு. அந்த வீரத்தைக் கண்டு நான் தலைவணங்குகிறேன். அப்படியானால் எனக்கு உன் ஆடல் மங்கைகளான மேனகை, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை முதலியவர்களை அழைத்து ஆடச் சொல்லி ஆட்சியை என் காலடியில் வை. ஆஹா ஆஹா, ஆணவத்தின் பூரண சக்தியை இன்றுதான் உன் சொற்களில் கண்டேன். இந்திரா, நீ ஏன் இவனுக்கு மடங்கிவிட்டாய்? நான் மடங்கவில்லை. மடங்கப் போகிறவன் என்று தெரிந்தும் இவனுடன் போர் எதற்கு? அது பிள்ளை விளையாட்டாக இருக்கும். பாதி வீரனுடன் மோதுவது பாவம். பாதி வீரனா? யார்? நீயா நானா? நீயேதான். இந்திரா, நான் மூவுலகையும் நடுங்க வைப்பவன். நடுங்க வைப்பது வீரம் அல்ல. நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல். இந்திர பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். என்ன கேள்வி? சிரமமான கேள்வி அல்ல, எளிதான கேள்விதான். கேள். நீ பூலோகத்தில் பூரண வெற்றி பெற்று விட்டாயா? பூமிக்கு வந்து பார், நீயே உணர்வாய். என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல். உன் கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். இல்லை, என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. உன் பெருமைகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். பெருமைக்குரியவன் பேசுவது பெருமையை பற்றி தானே இருக்கும். பெருமை உள்ளவன் பேசலாம், சிறுமை உள்ளவன் பேசலாமா? யார் சிறுமை உள்ளவன்? பூமியில் பிறந்த மாவீரன் மாந்தாதா. எனக்கென்ன சிறுமை? பூமியில் எல்லோரையும் வென்று விட்டாயா? என்னிடம் தோற்காதவனே இல்லை. இல்லையா? இல்லை இல்லை இல்லை. சிரிக்காதே.
நான் வெற்றி கொள்ளாதவன் யார்? நீதான். நானா? நீயேதான். லவணாசுரனை வென்றாயா கொன்றாயா? லவணாசுரனா? ஆம், லவணாசுரன் தான். மதுவனத்தில் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கும் அரக்கன். இந்திரா, மாந்தாதா நின்று கொண்டே செத்து விட்டான். ஆம் நாரதரே, நான் அவமானத்தால் செத்துக் கொண்டு இருக்கிறேன். நல்ல வேளை, இன்னும் முழுமையாக சாகவில்லையே. என் கௌரவம் செத்து விட்டது, என் வாக்கும் பொய்த்து விட்டது. லவணாசுரன் கதையை முடித்துவிட்டு தேவலோகம் வா. உன்னை தேவலோகமே வரவேற்கும். உன்னை விட்டு மாவீரம் போகாது மாந்தாதா. ஆனால் உன் ஆணவத்தால் மானமே போய்விட்டது. ஐயோ பாவம், உன்னை பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. தடுக்கி விழுந்தவனை கை தூக்கி விட வேண்டும் நாரதரே, புண்படுத்தக்கூடாது. இவன் தடுக்கி விழுந்திருந்தால் இவன் மீது எனக்கு அனுதாபம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இவன் தலைகணத்தால் விழுந்து விட்டான். இடித்துரைக்கும் வார்த்தைகளால் தான் இவனை திருத்த முடியும். ஆணவம் அழிந்து விட்டது நாரதரே, ஆனால் வீரம் அழியவில்லை. லவணாசுரனை கொன்று வென்று வருகிறேன். சொல்லாதே, செய்து காட்டு. தோல்வியை தேடி போகிறான் நாரதரே. நாராயண நாராயண, பொறுத்திருந்து பார்ப்போம். அடடா, என்ன இது? இன்று காட்டுக்குள் ஒரு மிருகத்தையும் காணவில்லை. நான் வருவேன் என்று அறிந்து அனைத்து மிருகங்களும் ஓடி ஒளிந்து விட்டனவா? எனக்கு பசி பேர் எடுக்கிறது. காட்டிற்குள் சென்ற வீரர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லையே. அடடா, என்ன செய்வது? அடடே, ஏதோ சலசலப்பு கேட்கிறதே. யார் வருகிறார்? யார் நீ? இஸ்வாக குல மன்னன் மாந்தாதா. நீதான் மாந்தாதாவா? ஆம். மாந்தாதா, நீதான் இந்திர பதவியை அடைய ஆசைப்பட்டாயா? ஆமாம், உன்னை கொன்று அந்த இந்திர பதவியை அடைந்தே தீருவேன். நான் யார் தெரியுமா உனக்கு? என்னிடம் ஒரு சூலாயுதம் இருக்கிறது. அதை பார்த்தால் நீ சாம்பலாகி விடுவாய். எங்கே காட்டு பார்ப்போம். வா, என்னிடம் வா, போரிடுவோம் நாம். மமதை அழிந்தது, உன் பயம் ஒழிந்தது. நாரதரே. அவன் மமதை தவறு. உன் பயத்தால் அவனை அழிக்க லவணாசுரனிடம் அனுப்பியது உன் கோழைத்தனம். லவனும் ஜெயிக்கவில்லை. அவன் கையில் இருந்த சிவபெருமானின் சூலாயுதம் அவனை ஜெயிக்க வைத்தது. மாந்தாதா தோற்கவில்லை. உன் தீய எண்ணம் அந்த மாவீரனை தோற்க வைத்தது. திரிசூலம் இல்லாமல் மாந்தாதாவிடம் போயிருந்தால் அவன் மாண்டிருப்பான். நீ மாந்தாதாவை மட்டும் லவனிடம் அனுப்பாதிருந்தால் மாந்தாதாவின் வலிமையால் நீ இந்திரப்பதி இழந்திருப்பாய். வீரம் வெல்லவில்லை, உன் தந்திரம்தான் வென்றது. நாராயண நாராயண. முனிவரே, தாங்கள் சொன்ன விஷயத்தால் லவணாசுரனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொண்டேன். போரிலே நான் வெற்றி பெற தாங்கள் ஆசி கூறுங்கள். சென்று வென்று வா. பொம்மக்கா, ஏன் இந்த வேலைகளை எல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏம்மா, நான் செய்யக்கூடாதா? நாங்க தாம்மா செய்யணும். நீங்க யாரு? மகாராணி அம்மா. இல்லை, வனதேவி. அது வெளி உலகத்துக்கு. எனக்கு எப்போ நீங்க மகாராணி தான், என் தெய்வம். இப்படியெல்லாம் நீ பேசினால் நான் பேசவே மாட்டேன். சரிம்மா, இனிமே நான் பேசவே மாட்டேன். வேலை செய்யாதேன்னு மட்டும் தடுத்துடாதீங்க. நீயே பாவம். உன் பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு இங்கு உள்ளவர்களையும் பார்த்துக்கொண்டு மண் பொம்மை வியாபாரமும் செய்து கொண்டிருக்கிறாய். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் உங்களுக்காக நான் வேலை செய்யறதுல தனி இன்பமே இருக்குமா?